எவ்ரிவன், அதான் உங்கள் தமிழ் கோடிங் லீக். ஸோ நம்ம பூட்ஸ்ட்ராப் சீரீஸில் பூட்ஸ்ட்ராப்போட பாப் ஓவர் எலமெண்ட் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம அதுக்கு வந்து நம்மளோட ஒரு எக்ஸிஸ்டிங் HTML டாக்குமெண்ட் எடுத்திருக்கோம். அதில் வந்து நம்ம ஜஸ்ட் பிளைன் HTML அண்ட் CSS வச்சு ஒரு பாப் ஓவர் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இந்தமாரி ஷோ பாப் ஓவர்னு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு சென்டரில் வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டம் வந்து ஒரு பாப் ஓவருக்குள்ளே டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம வச்சிடணும். ஸோ அப்போ இதே சேம் பாப் ஓவரை நம்ம எப்படி பூட்ஸ்ட்ராப் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பூட்ஸ்ட்ராப் டாக்குமெண்ட்டில் இந்த பாப் ஓவர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பட்டனுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு பாப் ஓவர் வர மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம HTML நம்ம எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் பூட்ஸ்ட்ராப்பில் பார்த்தது பூட்ஸ்ட்ராப்போட CSS லிங்க் ஆட் பண்ணி மட்டும்தான் ஸ்டைல் பண்ணியிருக்கோம். பட் இந்த பாப் ஓவர் வந்து சில ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பூட்ஸ்ட்ராப்போட ஜாவாஸ்கிரிப்ட் மாடியூலும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பூட்ஸ்ட்ராப்போட இன்ட்ரோ பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டுன்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து உங்கள் HTML ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவுக்கு அப்புறம் நான் கடைசியில் ஆட் பண்ணிக்கிறேன். CSSம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா இந்த ஃபைலில் இன்னும் நம்ம பூட்ஸ்ட்ராப்போட CSS லிங்க் ஆட் பண்ணல. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஹெட் டேக்குள்ளே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்போட டிஃபால்ட் பட்டன் ஸ்டைலிங்லாம் அப்ளை ஆகிருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணலாம். அண்ட் அடுத்த ஸ்டெப்ஸ் இந்த பாப் ஓவரில் கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் HTML ஜாவாஸ்கிரிப்ட் கோடு ஆட் பண்ணணும் இந்த பாப் ஓவர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ எனேபிள் பாப் ஓவர் செக்ஷனில் இந்தமாரி நம்ம எதெல்லாம் வந்து பாப் ஓவர் எலமெண்ட் அப்படின்னு கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து அவங்க பூட்ஸ்ட்ராப்போட அந்த பாப் ஓவர் லைப்ரரி யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இதை காப்பி பண்ணி நான் வந்து HTML இந்த ஸ்கிரிப்ட் டேகுக்கு அப்புறமா நான் இன்னொரு ஸ்கிரிப்ட் டேக் போட்டு அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே சேம் பாப் ஓவரை நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாப் ஓவருக்கு ஏற்ற மாரி கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அதே இதை பட்டனை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாப் ஓவர் எலமெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஓன் பாப் ஓவரை பூட்ஸ்ட்ராப்போட பாப் ஓவர் வச்சு எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.